இங்கே சீசன் 11ல் இப்போ நிக்கில் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதை பற்றிட்டு திஷானா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் சரண்ராஜ், திஷாதனா ரன்னரப்பாக வந்திருக்காங்க. மீனாட்சி அவர்கள் செகண்ட் ரன்னரப்பாக வந்திருக்காங்க. திஷாதனா அவர்கள் சொல்கிறதுக்கு என்னென்னா, எங்களுக்கு நிக்கில் வந்ததில் ரொம்பவே சந்தோஷம், நாங்கள் வின் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் சொல்கிறீங்க, நீங்கள் வந்திருந்தா நல்லாயிருக்கும், உங்களை எதிர்பார்த்தோம், நீங்கள் வரல அப்படின்னு. இதனால் எந்த விதமான ஒரு கவலையெல்லாம் கிடையாது, ஃபீலிங்கும் இல்லை. ஏன்னா இந்தளவுக்கு நாங்கள் ஃபினாலே மேடை ஏறி பாடுறதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறமா யாருக்கு வந்து இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்? பிக் பாஸில் ஃபைனலுக்கு கூட எங்களை கூப்பிட்டு பாட சொல்லியிருந்தாங்க. அதனால் லாஸ்ட்டாக செலக்ட் ஆன நாங்கள் எல்லாம் போய் பாடியிருந்தோம். ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு திஷாதனா அவர்கள் வந்து சில விஷயங்களை இப்போ வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது திஷாதனா வருவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறது, இப்போது எல்லோருக்கும் பிடிச்சு நாங்கள் பாடுறத காட்டி கொஞ்சம் வந்து அவங்க நல்லாவே பாடுறதுனால அவங்களுக்கு வந்து டைட்டில் வின்னர் இருக்கலாம். இல்லை இவங்க இதுக்கு முன்னாடி பாடினது இப்போ வந்து மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அவங்களுடைய ஆதரவுன்னு அதுக்கு இடையில வந்து வச்சு அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்றதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதனால் தொடர்ந்து இன்னும் நிறைய நாங்கள் என்டர்டெயின் பண்ணுவோம் மக்களை அப்படின்னு திஷாதனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ திஷாதனா அவர்கள் பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. பொதுவாகவே இது போல் ரியாலிட்டி ஷோக்களில் பாடுறவங்களுக்கு அடுத்தடுத்து சினிமாக்களில் அவங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எத்தனையோ பேர் அதன் மூலமாக ரொம்பவே பிரபலமாகியிருக்காங்க, பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இது போல் திறமைகளை வளர்த்து கொள்வதுன்றது அந்தந்த குழந்தைகளினுடைய ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன், அதே போல் அவங்களுடைய ஆசைகளை பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இப்போ திஷாதனா அவர்கள் நிஷாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்கிறதும், அவங்கள வந்து ரன்னரப் ஆனாலும் விடாமல் அவங்களுடைய ஒரு மோட்டிவேட்டாக பேசக்கூடியதை பார்த்துட்டு எல்லோருமே வந்து மிகப்பெரிய அளவில் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதே போல் டைட்டில் வின் பண்ணவர நிஷாந்த் அவர்களுக்கு 60 லட்சமும், இப்போது ரன்னரப் ஆனவங்களுக்கு அதாவது சரண்ராஜ் மற்றும் சாதனாவுக்கு 10 லட்சமும், மீனாட்சி அவர்களுக்கு 5 லட்சமும் வந்து ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.